மனதோடு நான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம கூட நெருங்கி பழகின்ற சில உறவுகள்கிட்ட நாம இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம செய்யற விஷயம் அவங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டத்தை தரும் அப்படின்றத நம்ம யோசிக்காமே சில விஷயங்களை செய்கிறோம். அதுல ஒண்ணு, அவங்க என்ன சொன்னாலும் நம்மளுடைய காதலையே விழுகாத மாதிரி நம்ம அமைதியா இருந்துக்கிறது. நம்ம கூட உறவுல இருக்கிறவங்க ஏதாவது நம்ம கிட்ட சொல்ல வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சை நமக்கு கேட்க விருப்பம் இல்லை அப்படின்ற அந்த விஷயத்த அவங்க கிட்ட வெளிப்படையா சொல்லாம நம்ம காதலையே அது விழுகாத மாதிரி நம்ம சில நேரங்கள்ல நடந்துக்கிறோம். அந்த செயல் அவங்களுக்கு எவ்வளவு மன வருத்தத்தை தரும் அப்படின்றத நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? நம்ம கூட தானே இருக்கிறாங்க, நம்மளை விட்டு எங்க போயிட போறாங்க அப்படின்ற அந்த எண்ணத்துல நாம அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத கேட்கறதே கிடையாது. நாம அப்படி நடந்துக்கிறப்ப அவங்களுக்கு மனசுல எவ்வளவு ஒரு வேதனை ஏற்படும். நாம உருகி அவங்கள அன்பு செய்யறோம், அவங்களுக்காகவே எல்லாமே செய்யறோம், அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு அவங்களுக்கான வழிமுறைகளை நம்ம செய்யறோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய இந்த கருத்தை கூட அவங்களால கேட்க முடியலையே, அதுக்கான மனசு எண்ணம் கூட அவங்க கிட்ட இல்லையே அப்படின்னு நினைச்சு அவங்க எப்படியெல்லாம் வருத்தப்படுவாங்க. நம்ம இதை யோசிச்சிருக்கோமா? நம்ம கிட்ட யாராவது ஒருத்தவங்க இப்படி நடந்துகிட்டா நம்மளால தாங்கிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கூட அன்பா இருக்கிறவங்க நம்ம ஏதாவது சொல்றப்ப அதை காது கொடுத்து கேட்காம அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க அப்படின்னா நம்மளால அதை தாங்கிக்க முடியுமா? ஏன் அவங்க நம்மளுடைய குரலை கேட்கல? நம்ம மேல அவங்களுக்கு இருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சா, இல்ல அவங்களுக்கு நம்ம ரொம்ப இலக்காரமா போயிட்டோமா? இப்படிலாம் நம்ம யோசிப்போம், அதிகமா யோசிப்போம். நமக்கு வந்தா மட்டும் அது வேதனை. அதே செயலை நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யறப்ப அது எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்படின்றது நம்ம எப்பயாவது யோசித்திருக்கோமா? கண்டிப்பா நாம யாரும் அதை யோசித்திருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள அப்படி யோசிக்கவே விடல. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க காது கொடுத்து கேட்டிருக்கிறாங்க, நமக்கான அன்பை கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதனால அந்த வலி நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நாம கஷ்டப்படுறத அவங்க விரும்பவே இல்லை. அதனால முழு மனசோட அவங்க நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுடைய அன்பை முழுமையா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு வேதனையும் நம்ம கிட்ட நெருங்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அன்பை எல்லா நேரத்திலையும் அவங்க நம்ம கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கானது எல்லாமே அவங்க மூலமா தான் நமக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயத்த கூட நம்ம மறந்துட்டு அவங்களுடைய குரலை காது கொடுத்து கேட்க கூட நேரம் இல்லாத மாதிரி நம்ம நடந்துக்கிறோமே. நம்மளோட வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு வழியுமே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நமக்கான உறவுகளுக்காக கொஞ்ச நேரம் அவங்களுக்கான நேரத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய கருத்தை மனசு விட்டு கேட்டு அவங்களோட அன்பை பகிர்ந்துக்குவோம். அதனால அந்த அன்பு இன்னும் வலுப்படுமே தவிர எப்பயுமே அழிஞ்சு போகாது. அதனால நாமளும் குறைஞ்சு போறது கிடையாது. மனதோடு நான் உங்கள் அன்பு.